நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இந்த சத்தத்தை எங்கள் தெரு வழியாக கேட்டாலே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். When we were very small children, when we hear this sound on the street, we will be very happy. ஏன்னா ஜவு மிட்டாய் விற்கிறவர் வந்துட்டாரு அப்படின்ட்டு. Because the person selling the sticky sweet used to come. இதை எதை வச்சு செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். We don't know how they make it or with what they make it, but it will be very tasty. நம்ம கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி அவர் அளவை கொடுப்பாரு. He used to give us according to the amount we pay. சில நேரம் கழுத்தில் மணிக்கு செஞ்சு தருவார், இல்லைனா கையில் கெட்டுறதுக்கு வாட்சாக செஞ்சு தருவார். Sometimes he used to make us a necklace or a watch. சின்ன வயசில் அது பிசு பிசப்பாக இருக்குது இல்லைனா அழுக்காக இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியாது. அதோடைய சுவை மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். When we were small, we never knew it was sticky or dirty. We knew only its taste. சர்க்கரை பாகு எடுத்து செய்கிறதுனால அது சுத்தமாக தான் இருக்கும். அதை நம்ம சாப்பிடும் போது கவனமாக சாப்பிடணும். Since it is a sweet made out of boiled sugar, it will be clean. But while eating it, we have to eat it hygienically.